இறைவன் மிகப்பெரியவன். இது ஒரு நாள் இஃப்தாருக்கு எடுத்த வீடியோங்க. ஸோ அன்னைக்கு வந்து பருப்பு கொஞ்சம் ஆட்டி வச்சிருந்தேன். அதாவது வடப்பருப்பு. அது கூடவே கொஞ்சமா உளுந்து மாவும் ஆட்டி வச்சிருந்தேன். எப்பவுமே உளுந்த வந்து வடையாலாம் சுடுறதே இல்ல. ஏன்னா எனக்கு வந்து உளுந்த வடை சுட வராது. அத வந்து குட்டி குட்டி போண்டாவா தான் போடுவேன். அத வந்து தட்டும்போதே நடுவுல வந்து அந்த குழியெல்லாம் விழுகவே செய்யாது. ஸோ இந்த டைம் வந்து இன்ஷால்லா ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு தான் பண்ணேன். என் பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உளுந்த வடையை இப்படி செஞ்சு குடுத்தா மட்டும் தான் பிடிக்கும். ஸோ சூப்பராவே வந்திருந்துச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒண்ணு புதுசாவே ட்ரை பண்ணியிருந்தேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா, வட்டலப்பம். நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேங்க. நம்பவே இல்ல. வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதில வந்து முட்டை, தேங்காய் பால், அப்புறம் வந்து வெல்லம் போட்டு பண்ணியிருந்தாங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது முட்டையோட ஸ்மெல்லாம் வராதா? வேஸ்ட்டா போயிருமே அப்படின்லாம் யோசனை வந்துச்சு. பட் இருந்தாலுமே செஞ்சு பார்ப்போமே! நல்லா இருந்துச்சுன்னா, இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் நானும் ட்ரை பண்ணேன். ஆனா ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சுங்க. முட்டையோட ஸ்மெல்லாம் ஒரு துளி அளவும் கூட இல்ல. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கொஞ்சமா ஜிகர்தண்டாவும், நன்னாரி சர்பத்துமே கலந்தாச்சுங்க. நைட் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி, அது கூட வந்து பீஃப் கிரேவியும் வச்சு சூப்பரா அன்னைக்கான இஃப்தார் ரொம்பவே அருமையா முடிஞ்சுச்சுங்க.